பர்சனல் ஆக்டிங் தான் ப்ரோ. ஒரு செகண்ட்ல மாத்துறாரு அவர் எல்லா ஆக்ஷனையும். காமெடி கேங்ஸ்டர் மூவி நீங்கள் சொல்லும்போது அது கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அவர் தான் அதுக்கு பெஸ்ட் ரோல், அவ்வளோதான். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. இல்லை லேக் அடிச்ச மாதிரி தெரில. அடுத்தடுத்த சீனு அடுத்தடுத்தது என்னன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி காமெடியாகவும் போச்சு. அதான் காமெடி கேங்ஸ்டர், காமெடி ப்ளஸ் கேங்ஸ்டர் தான் அது. நல்லா போச்சு ப்ரோ. அவங்க ரெண்டு பேர் காம்போ அவ்வளோவா இருக்காது. ஆனால் வந்து வந்த இடம் ஃபுல்லாக காமெடி தான். செமையாக இருந்துச்சு. அதான் ப்ரோ, சொல்லவே தேவையில்ல. கரெக்டான இடத்துல கரெக்டான பிஜிஎம், ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதான் ப்ரோ, ஃபுல் மூவி பார்த்துட்டு வரும்போது நான் கொடுத்த பணத்துக்கு அது ஒர்த்து, சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஃபுல்லாக நான் எக்ஸ்பெக்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்தது. பிடிச்ச விஷயம் சொல்லும்போது எல்லாமே பிடிச்சிருக்கு. அந்த மேக்கிங் எல்லாமே, கேமரா அண்ட் ஆக்டிங் எஸ்பெஷலி அடிபொலி அடிபொலி செம்மையா இருந்தது. இல்ல இல்ல லேக் எதுவும் இல்ல. காமெடி எல்லாம் ஃபுல் காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்ல ஃப்ரெஷ் காமெடியா இருந்தது. இன்ட்ரோ இல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிடு அடிபொலி. கிளைமாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. காம்போ போர்ஷன் எல்லாமே செம்மையா இருந்தது. சாங்ஸ் சுஷின் ஷாம் பொலிச்சடிக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஷோனா நல்லா இருக்கு, பார்க்கலாம். காமெடி போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. ஆஃப்டர் லாங் டைம் இவங்க சொன்ன மாதிரி தான் ரீஇன்ட்ரடியூசிங் ஃபஃபா அப்படின்னு சொன்ன மாதிரி ரீஇன்ட்ரடியூசிங் திரும்ப ஃபர்ஸ்ட் பாஸில் சூப்பராக இருக்கு படம். ஃபர்ஸ்ட் பாஸோட ஒன் மேன் ஷோ, அவ்வளோதான். அவங்க என்ன சின்ன சின்ன ரோல் தானா, ஓகேவா. ஆனால் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாஸில் தான். ஆனால் அந்த 3 பேர் யூடியூபர்ஸ் 3 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் கதையை ஃபுல்லாகவே. அப்படி இல்லைண்ணா, எல்லாமே நல்லா தான் இருக்குண்ணா. ஃபுல் ஸ்டோரி ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. வர்த் தியேட்டர் வாட்ச் தான். யூஷுவல்னா ஃபர்ஸ்ட் பாஸில் ஈஸியாக பண்ணிட்டார். காமெடி போர்ஷன்ஸ்லாம் அவரே பண்ணுவார், அவரே டெரராகவும் பண்ணுவார். சூப்பராக இருக்கும், அந்த மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அவரு சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. எல்லாருமே பக்காவாக அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். எல்லா சீனுமே பிடிச்சவங்க தான், போரே அடிக்கலண்ணா. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஹத் நல்லாவே நடிச்சிட்டேன். ஒரு டாப் கிளாஸ் மூவி. கொஞ்சம் அதோட மீட்ரு மாறிடுச்சுன்னா ரொம்ப போர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஃபஹத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. எல்லா படம் சாரி காமெடி ஒரு டார்க் காமெடி மாதிரி தான். பட் எல்லாரும் நல்லா ரசிச்சு நல்லா படம், சூப்பர். என்ன சொல்றது, ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ்க்காக ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். நீ சொல்கிறாங்க சூப்பராக எடுத்துருந்தாங்க. லைக் எப்படி சொல்றது, மலையாளம் படம்ன்ற ஃபீலே வரல. நல்லா ஆடியன்ஸை நல்லா டார்கெட் பண்ணியிருக்காங்க. லைக் தமிழ்நாடு கேரளா போத் ஆடியன்ஸுக்குமே வந்து பார்க்குற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். டெரண்டினோ ஃபீல் வந்துச்சு. டெரண்டினோ படம் பார்க்குற ஃபீல் வந்தது எனக்கு. லேக்ன்றது கொஞ்சம் ஆச்சு, அது எல்லா படத்துலையும் தான் இருக்கும். பட் இது வந்து ஃபுல் பேக்டு ஃபிலிம், கண்டிப்பாக வந்து பார்க்கணும் எல்லாரும். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எல்லாமே பக்கா. அதாவது ஒரு படம்னா எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, ஒரு லைக் டவுன் கூட எதுவுமே சொல்ல முடியாது நம்மளால. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக எடுத்துருக்கேன். படம் அடிப்படையா இருக்கு, கிட்டலாச்சு. பிடிச்சி கிளைமேக்ஸ் தானே, கிளைமேக்ஸ் ரொம்ப அடி. ഫഹത്തിന്റെ ഒരു കിടിലൻ മൂവി. കുറെ ரொம்ப നാളായിട്ട് ഇത്ര കിടിലൻ മൂവി വന്നിട്ട് കിടിലൻ മൂവി തന്നെ. ഓ കിടിലൻ, ഫുൾ എന്റർടൈൻമെന്റ്, കിടിലൻ.